வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி 1 பிறந்தாச்சு. இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். 4:15 போல் நான் எழுந்திரிச்சிருந்தேன். குளிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நிலைவாசலில் மட்டும் சின்னதாக கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோனில் திருவம்பாவை பாடல்களை போட்டு விட்டுருந்தேன். மற்ற நாளில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு நாளாகவே இருந்துச்சு இன்றைக்கி டே எனக்கு. அதுவும் இந்த திருவம்பாவை பாடல்களை கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து நிறைவாக இருக்கும். நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறனால எவ்வளோ வேலைகளை நம்மளால் காலையிலே முடிக்க முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து சிவபுராணம்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் மேலே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டுருந்தேன். இந்த மார்னிங் டைமிங்கில் வாக்கிங் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பறவைங்களுடைய சவுண்ட்ஸு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு ரசிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த இயற்கையெல்லாம் ரசித்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும். பறவையெல்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு, அதான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வாசல்லையுமே கோலம் போட்டிருந்தேன். சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையிலேருந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் டீ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லஞ்சு செய்கிறதுக்காக பசங்களுக்கு வந்து ஆஃபலி எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதனால் வந்து லஞ்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 வந்து பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு அரைச்சி வச்ச மாவுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸையுமே அதாவது ப்ளைன் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஊற வச்சுட்ருந்தேன். பன்னீர் இருந்துச்சு, அதையுமே 65 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வெந்நீர் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் தான் போட்டுட்ருந்தேன். டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் உட்காந்து குடிச்சிட்ருந்தேன். 2 ரஸ்க்கை தொட்டு டீ சாப்பிட்டாச்சு. அப்புறம் லஞ்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்செலாம் பண்ணி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளைன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா பண்ணிவிட்டு பன்னீர் வந்து 65 பண்ணி வச்சுருந்தேன். பன்னீர் 65 வந்து கொஞ்சம் மட்டும் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பறவைங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் லோட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இட்லி தான் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2 இட்லியும் சாதமும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட்க்கெலாம் சாப்பாடெலாம் வச்சுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வெயிலில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடையுமே சுத்தமாக க்ளீனாக கூட்டி அள்ளியாச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை பார்த்துட்டு கோவிலுக்கு போனேன்னா எப்படி மார்கழி 1 அதுவுமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். டைம் பாருங்கள் 10:40 ஆயிடுச்சு. எல்லா வேலையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.